ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராஃபோ. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு கிரீமியான சாண்ட்விச் ரெசிபி. ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் நெய்ய போட்டுட்டு, அது கூடவே ஒரு வெங்காயம், 1 பல்லு பூண்டு பொடியா நறுக்கி, இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, சாட் மசாலா 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் 1 கப்பு கார்னையும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்ப இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவ எடுத்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் ஒண்ணா பைண்ட் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு, நான் காசி ஆற வச்ச பால் 1 கப் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாரி கிரீமியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தா கொத்தமல்லி போட்டுக்கலாம். என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததால நான் அத ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இது கூடவே 1 பார் சீஸ் நான் கிரேட் பண்ணி இதுல போட்டுட்டேங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு சாண்ட்விச் செய்யறதுக்கு ஒரு பன் எடுத்திருக்கேங்க. அத 2ஆ கட் பண்ணிட்டு, ஒரு சைடு மயோனைஸும், ஒரு சைடு டொமேட்டோ கெச்சப்பும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கையும் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன் எடுத்து அப்படியே அது மேல வச்சிடலாங்க. நான் ஒரு ஸ்லைஸ் சீஸ எடுத்து அத கட் பண்ணி அது மேல வச்சுட்டு, அதுக்கு மேல ஒரு சில்லி ஃப்ளேக்ஸும், அந்த இட்டாலியன் சீசனிங் போட்டேன்ல அதுவும் போட்டு விட்டுட்டு, நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அத டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சுட்டேங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிரீமியான சீஸி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நீங்க சீஸ் கிரேட்டட் கூட யூஸ் பண்ணலாங்க. என்கிட்ட ஸ்லைஸ் இருந்ததுனால அத யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது அடியில கிரிஸ்பியாவும், மேல சாஃப்ட்டாவும் செம்ம டேஸ்ட்டா இருந்தது ஃபிரெண்ட்ஸ். நீங்களும் உங்க கிட்ஸுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.